வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் செல் 211. இந்த படத்துல ஹீரோ பேரு யுவான் ஜெயில வேலைக்கு ஜாயின் பண்ண வராரு. அன்னைக்கு பார்த்து ஜெயில கலவரம் நடக்குது. இந்த ஜெயில இருக்க கைதிங்கெல்லாம் பயங்கரமான சைக்கோங்க. கலவரம் நடக்கிறப்ப ஜெயில உள்ள ஹீரோ மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் கைதிங்களை எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி வெளியே வர போறாரு, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான ஆளை காமிக்கிறாங்க. சிகரெட்ல இருக்க பட்ஸை நெருப்பு பத்த வச்சு ஷார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அதை வச்சு கையை கீழ்ச்சிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அப்படியே இந்த படம் டைட்டில் செல் 211 போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஜெயில ஒர்க் பண்ற ஒருத்தர் ஹீரோவுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இவர் பேரு அர்மாண்டோ. அப்ப சொல்றாரு, ஜெயிலுக்கு புதுசா வரவங்களுடைய வேல்யூபிள் ரேசர், பென் எல்லாத்தையும் இங்க வாங்கி வச்சுப்போம். ஏன்னா அதை தப்பான காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஷூ லேச கூடமா வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, லேச மட்டும் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அர்மாண்டோ கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லிப்ட்ல கூட இருக்கிறவர், என்ன பயந்துட்டியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்க, அதெல்லாம் பயப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு பழகிடுன்னு சொல்ல கேரிடோர்ல நடந்து வராங்க. அப்ப கூட வரவர், இங்க ஒர்க் போயிட்டு இருக்கு, புது சென்டர் கட்டிட்டு இருக்காங்க, அது முடிஞ்ச உடனே இங்க இருக்கிற கைதிகளை மாத்திடுவாங்க. அதே சமயம் கைதிகளை காமிக்கிறாங்க. ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் 8 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் இங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இன்னொரு இடத்துக்கு போறாங்க. கூட வரவன் ஏதோ ஒன்று தூக்கி போட்டு, இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட், எந்த பொருளை வச்சு எது வேணாலும் செய்வானுவோம். ஹீரோ இது என்னன்னு கேட்க, இதை வச்சு கன்னு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல, உடனே இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்க, கூட வரவன், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாம் பார்க்க வரும்பொழுது எடுத்துட்டு வந்து தெரியாம கொடுத்துருவாங்க. அடுத்து இவனை தான் பார்க்க போறோம்னு ஒரு பேப்பர் கையில கொடுத்துட்டு, இவன் கைதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அதனால இவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மறுபடியும் அர்மாண்டோ சொல்றான், நீ யாருன்றத மறந்துடாத, யாரையும் நம்பாத, அதே சமயம் யாருக்கிட்டையும் பயப்படாத, அப்படியே பயந்தாலும் பயத்தை காமிக்காத அப்படின்னு அர்மாண்டோ சொல்லிட்டு இருக்க, திடீர்னு ஒரு சத்தம் ஏதோ மேல இருந்து கீழே விழுது. உடனே ஹீரோ திகைச்சு போய் நிக்க, உடனே கேரடோர் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்னா ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ தலையில இருந்து ரத்தம். உடனே ஹீரோவுக்கு மயக்கம் வர செல் நம்பர் 211க்கு கூட்டு போறாங்க. அதே சமயம் ஜெயில இருக்க ஒரு கைதியை காமிக்கிறாங்க. இவன் பேர் மலமாடு. ஜெயிலில் ஒர்க் பண்ணுறவர் மலமாடை கூப்பிடுறாரு. எல்லா செல்லோடைய சாவியும் அவர் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மலமாடுக்கு விலங்கு மாட்டிட்டு இருக்க ஒரு சத்தம். ஹீரோ மேலே கல் விழுந்ததுல அந்த நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. என்னாச்சுன்னு கேட்டுட்டு மலமாடு கிட்ட வராரு. மலமாடு கழுத்தை நெருக்கி சாவியை பிடிங்கிடுறான். அதே சமயம் 211ல ஹீரோவை கெடுத்துட்டு, எந்திரிங்க யுவான், கண்ண மூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கூட வந்தவர் வெளியே போய் பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்து, அர்மாண்டோவா வெளியே போயிடலாம், வா வா அப்படின்னு சொல்லி அர்மாண்டோவை கூட்டு போயிடுறாரு. ஹீரோவை அங்கே மயக்கத்திலே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மலமாடு கழுத்தை நெரிச்சு சாவியை பிடிங்கிட்டான் போல. எல்லா கைதிகளும் செல்லு திறந்து வெளியே வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு போலீஸ்கார மேல நெருப்பு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சிசிடிவியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மொட்டை மண்டையை காட்டுறாங்க. இவர் தான் இந்த ஜெயிலுக்கு இன்சார்ஜ் போல. இவனை மொட்டை மண்டைன்னு வச்சுக்கலாம். மொட்டை மண்டையை சிகரெட் பிடிச்சிக்கிட்டு, கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டீங்களா, யாருக்காவது அடிபடுதான்னு கேட்க, அர்மாண்டோ உள்ள ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், அவங்ககிட்ட இருந்துதான் சாவியை பிடிங்கி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டாங்க. அப்புறம் யுவான்றவன் ஜாயின் பண்றதுக்கு வந்தான், அவனும் உள்ள மாட்டிக்கிட்டான். மொட்டை மண்டையை ஹாஸ்டேஜ் இருக்காங்களான்னு கேட்க, ஆமா 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஜெயில் உள்ள காமிக்கிறாங்க. ஒரு கைதி 211 போயிட்டு ஹீரோ மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கணத்துல சளியர்னு ஒன்று விடுறான். ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். அந்த கைதி ஹீரோ சட்டையை பிடிச்சி, நீ எங்க இருந்து வந்தன்னு கேட்க, ஹீரோ சைலண்டாவே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் அந்த கைதி கதவு சாத்திட்டு அங்க இருக்கிற கைதி கிட்ட 211 மட்டும் யாரும் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மலமாடை பார்க்க போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே சத்தம் கேட்கறத கேட்ட ஹீரோ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே லேசு, பெல்ட், கோட்டு, பர்ஸ் கொஞ்சம் ஒளி வைக்கிறாரு. கொஞ்சம் டாய்லெட்ல போட்டு ஃபிளஷ் பண்றாரு. கைதிங்க போல மாறிட்டு இருக்காரு. லாஸ்டா மோதிரத்தை கைட்டுறாரு. உடனே அந்த கைதி கதவு திறந்துட்டு உள்ள வரான். உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்ல, ஹீரோ யாருன்னு கேக்குறான். உங்க அப்பன்டா அப்படின்னு சொல்லி 2 கடாசிக்கின்னு ஹீரோவை கூட்டிட்டு வரான். ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது சுத்தி கைதிங்கெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அதே சமயம் சிசிடிவி ரூமை காமிக்கிறாங்க. மொட்டை மண்டைய அவனுடைய உயர் அதிகாரி கிட்ட, நம்ம ஸ்குவாடை இறக்கிடலாம், அவனை அப்பே போட்டு தள்ளி இருந்தா இந்நேரம் பிரச்சனையே இல்லை. மொட்டை மண்டைய உயர் அதிகாரி, ஸ்குவாடை இறக்குறது பிரச்சனை இல்லை, கைதிங்க கையில துப்பாக்கி கிடைச்சிச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும், இப்பத்திக்கு வேணான்னு சொல்ல ஹீரோவை மலமாடு கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மலமாடு
மலைமாடு கொஞ்ச நேரம் முறைச்சு பார்த்துட்டு நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேக்குறான். ஹீரோ உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு 211 சொல்றான். ஆனா பயத்தை வெளியே காமிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மலைமாடு என்ன பண்ணிட்டு உள்ள வந்த அப்படின்னு கேட்க ஹீரோ கெத்தா கொலை பண்ணிட்டு வந்தேன், 19 வருஷம் ஜெயிலு. இல்லையே, உன்னை பார்த்தா தெரியல, பச்சை புள்ள மாதிரி இருக்கு. உடனே ஹீரோ ஆளை பார்த்து எடை போடக்கூடாதா மொட்டை அப்படின்னு சொல்ல அங்க இருந்த கைதிங்கெல்லாம் ஓன்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முறைச்ச மலைமாடு நான் பாவ மன்னிப்பு கொடுக்குற ஃபாதர்ன்னு நினைச்சியா, இவன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே கைதிங்களா நீங்களே சொல்லுங்க மாடு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கைட்டு சொல்ல ஹீரோ எதுக்குன்னு கேட்குறான். உன்னை மேட்ரு பண்ண தண்டா வெண்ண. எல்லா கைதிங்களையும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டு நிக்க அங்க இருந்த கைதிங்களா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாரும் கலாய்ச்சிட்டு மலைமாடு சொல்றான் உடனே ட்ரெஸ் எடுத்து போடு, இங்க இருக்கிறவனுங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்க, பாஞ்சிட போறானுங்க சொல்ல ஹீரோ ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் மலைமாடு பச்சின்றவங்க கிட்ட எல்லா சிசிடிவி உடைச்சிட்டீங்களா அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுல ஒய்ஃபோட சிரிச்சு பேசிக்கிட்டு நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகணும்னு கேட்க எது வேணாலும் போட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதே சமயம் ஹீரோடைய ஒய்ஃப் மாசமா இருக்காங்க. அடுத்து ஹீரோ ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வரோம். அப்ப எல்லாரும் கேமரா உடைச்சிட்டு இருக்க ஏன் கேமரா உடைக்கிறீங்க, அப்பத்தானே நம்ம என்ன சொல்ல வரோன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் உடைக்கிறத நிறுத்திட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. மலைமாடு வேற ஏதோ பண்ண போறான்னு பார்த்தா நீ சொன்னது ரைட் தம்பி, எந்த கேமரான்னு கேட்க மேல இருக்கிற கேமரான்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்துட்டு போயிட்டு அந்த கேமராவை மூடுறான். அதுக்கப்புறம் சிசிடிவி ரூம்ல இருக்க அர்மாந்தா சொல்றான் இவன் கைதிங்களோட கைதி மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சது இவனை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க இருக்க உயர் அதிகாரி அது மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஸ்குவாட்ல வந்து அவங்க பொசிஷனை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் சான்ற புது அதிகாரி வந்திருக்காரு. இவர் கைதியும் கூட நெகோசியேட் பண்றதுக்கோசம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மலைமாடு ஜெயில இருக்க ஹை ப்ரொஃபைல் கைதிங்களை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் போடுறான். அதே சமயம் சிசிடிவி கேமரா வழியா இங்க பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் வச்சு கோரிக்கையை சொல்லுவோம், கோரிக்கையை நிறைவேற்றலன்னா இவங்களை கொன்னுடுவோம்னு சொல்லுவோம். அவங்க கண்டிப்பா கோரிக்கையை நிறைவேற்றி தான் ஆகணும், ஓகேவா ஓகேவான்னு சொல்லி எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆபீஸ்ல இந்த மலைமாடை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மலைமாடுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மலைமாடு செல்லு பக்கத்துல ஒரு செல்ல ஒருத்தவன் இருந்தான். அவன் இப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், நான் அவனை போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மொட்டையும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஷா மலைமாடு கிட்ட வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காரு. என் பேரு ஷா, கவர்மெண்ட் சார்பா நான் பேச வந்திருக்கேன், நீ வெளியே வர முடியுமான்னு கேட்க என்னால வெளியே வர முடியாது, நீ உள்ளவா அப்படின்ட்டு மலைமாடு சொல்றான். உடனே ஷா ஓகே சொல்லிட்டு ஆனா ஒரு கண்டிஷன், கேமரா மேல இருக்கிற துணியை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மலைமாடு ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் கேமராவில் இருந்த துணியை எடுத்துட்டு ஹீரோவும் மலைமாடும் ஷாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ரூம்ல இருந்து கேமராவை நவுத்தி பாக்குறாங்க. பார்க்கும்போது மலைமாடனுடைய ரைட் ஹேண்ட் அப்பச்சியும் அங்கதான் இருக்கான். அந்த ரூம் உள்ளதான் ஹாஸ்டேஜ் இருக்கணும்னு அர்மாந்தா சொல்லிட்டு இருக்க அதே சமயம் மலைமாடும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. மலைமாடு கேட்கறான் உன் ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு சொல்ல ஹீரோ சொல்றான் என்னுடைய ஒய்ஃப் மாசமா இருக்காங்க, வெளியில என்ன கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு இருக்க மலைமாடு நீ ஏன் கொலை பண்ண, அது ஒண்ணும் இல்ல, என்னுடைய தம்பி ட்ரக் அடிக்டா இருந்தான், அவனுக்கும் ட்ரக் டீலருக்கும் சண்டை வர என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், அப்ப கை கலப்பாயி அவனை கொன்னுட்டேன். பேசிட்டு இருக்கும்போது ஷா அங்க வந்துட்டாரு. உடனே மலைமாடு ஹீரோவை பார்த்து அவன் தரவா செக் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் போய் செக் பண்றான். அதே சமயம் ஹாஸ்டேஜ்ல ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காங்கன்னு நாசுக்கா சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் மலைமாடு ஷாவை கிண்டல் பண்ண ஷா பேசலாமா உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்க ஹீரோ கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி ஷா கிட்ட கொடுத்து எங்களுடைய கோரிக்கையெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கோம், இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நிறைவேற்றணும், அப்படி பண்ணலன்னா எங்க கிட்ட 3 ஹாஸ்டேஜ் இருக்காங்க, அவங்கள கொன்னுடுவோம். அதுக்கப்புறம் திமுறா மலைமாடு போடான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஷா கிளம்ப பார்க்க நில்லு நில்லு நில்லு, அப்புறம் எங்களுக்கு 40 கிலோ எறா அப்புறம் கொஞ்சம் சாண்ட்விச் டெய்லியும் வேணும், புரியுதா, இதெல்லாம் செய்யலன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியும்ல. அப்புறம் இவனுடைய ஒய்ஃப் மாசமா இருக்காங்களாம், ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேசணுமா, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோ மலைமாட பாக்குறான். என்னடா நீ தானே என்கிட்ட புலம்புன ஒய்ஃப் மாசமா இருக்காங்கன்னு, அதுக்காகத்தான். உடனே ஷா என் கூட வந்து பேசிக்கிட்டோன்னு சொல்ல மலைமாடு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என் தம்பிக்கு எதனா ஒண்ணு ஆச்சு நான் சும்மா விட மாட்டேன், புரியுதா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஷாவும் வெளியே போறதுக்கு போறாங்க. கேட்டும் ஓபன் பண்ண சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹீரோ இவனுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு லைட்டா சந்தோஷப்பட கேட்டும் ஓபன் ஆகுது. 2 பேரும் வெளியே வர போறாங்க. திடீர்னு உள்ள ஒரு சத்தம். உடனே மலைமாடு ஓடி வந்து ஷா கழுத்துல கத்தி வச்சு டோர் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோவும் திகைச்சு போய் என்ன நடக்குதுன்னு புரியாம நிக்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு மலைமாடு சொல்றான். ஹீரோவும் உடனே ஓடி போறான். அங்க போய் பார்க்கும்போதுதான் தெரியுது கைதிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒருத்தவனை சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் சிசிடிவி கேமராவில் பார்த்த கமாண்டோ ஸ்குவாட எல்லாரையும் உள்ள இறங்க சொல்றாரு. ஸ்குவாடும் உள்ள இறங்க
பாக்குறாங்க. ஸ்குவாடு உள்ள வரது தெரிஞ்ச ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்த ஹாஸ்டேஜ் கேமரா முன்னாடி இட்டுட்டு வந்து நிறுத்துறாரு. 3 பேரையும் கேமராவில பார்த்த கமாண்டோ ஆபரேஷன் அபவுட்னு சொல்ல ஸ்குவாட் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த கைதிங்க ஹீரோ கையை தூக்கி கொண்டாடுறாங்க. அதே சமயம் மலைமாடு அங்க வந்துட ஹீரோ போய் மலைமாடு கையை தூக்கி செலிப்ரேட் பண்றான். கைதிங்க எல்லாம் மலைமாடியும் ஹீரோவையும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்க மலைமாடு ஹீரோ கிட்ட சொல்றான், இந்த டைம் நீ பண்ணது ஓகே ஆயிடுச்சு, இதுவே தப்பா இருந்ததுன்னா உன்னை தோலை உரிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல நியூஸ காமிக்கிறாங்க. நியூஸ்ல ஜெயில நடந்த கலவரத்துல ஒரு ஆள் இறந்துட்டான். அது இல்லாம கைதிங்க 3 ஹாஸ்டேஜ் புடிச்சு வச்சிருக்காங்க. அது இல்லாம கைதி உடலை எடுத்துட்டு வர ஆம்புலன்ஸ் அங்க போயிருக்கு. யாரு இறந்தாங்கன்னு தெரியாம ஜெயில இருந்தவங்களுடைய ரிலேஷன்லாம் ஜெயில் வாசல்ல கூட்டிட்டாங்க. அதே சமயம் ஹீரோடைய ஒய்ஃபும் அந்த நியூஸை பார்த்துட்டு போன் எடுக்கிறாங்க. அடுத்து மொட்டையன் மலைமாடு செல்லு பக்கத்து செல்ல இருந்தவனை விசாரிச்சுட்டு இருக்காரு. யாரு இந்த தகவல் எல்லாம் மலைமாடுக்கு சொல்றது அப்படின்னு அடிச்சு கேட்க அவனும் சொல்றான், முடி வெட்டுறவன் தான் மலைமாடு கிட்ட எல்லாத்தையும் சொல்றான் அப்படின்னு சொல்ல அடுத்து ஹீரோடைய ஒய்ஃபு கிட்ட அர்மாந்தோ பேசுறான். ஒய்ஃப், ஜெயில கலவரம் நடக்குதாமே, என்னாச்சு? ஹீரோ எங்கன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் வதந்தி. ஹீரோ போனை இங்க வச்சுட்டு உள்ள போயிருக்காருமா, போனை உள்ள எடுத்துட்டு போக கூடாது, அதனாலதான் போனை எடுக்கல. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு பதறிக்கிட்டே கார் உள்ள வந்து உட்காந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜெயில காமிக்கிறாங்க. மலைமாடு யாராவது எடுத்துக்கிட்டு ஹாஸ்டேஜை பார்க்க வந்திருக்கான். உண்மையிலே உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டானுங்க அப்படின்னு யாராவை டேபிள் மேல வைக்க ஹாஸ்டேஜா இருக்கிறவன் அந்த யாராவை தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் மலைமாடு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வெளியே வரான். ஹாஸ்டேஜ்ல ஒருத்தவன் அவங்க ஒத்துக்கலனா அப்படின்னு கேட்க உடனே மலைமாடு உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் டிரைவ் பண்ணிக்கிட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. அதே சமயம் பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டே போறாங்க. இங்க கைதிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க மலைமாடு கூட இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் கொஞ்சம் சோகமாவே இருக்கான். அப்ப மலைமாடு எறத்தோல் எல்லாம் ஒரு தட்டுல போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கி எங்கேயே வச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் மலைமாடு ஒரு கைதி கிட்ட போய் சண்டை வாங்கி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நியூஸ்ல இந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க எல்லா கைதிகளும் நியூஸ் பார்க்க போறாங்க. கூடவே மலைமாடும் சேர்ந்து போறான். அதே சமயம் ஹீரோ வாக்கி டாக்கிய தெரியாம எடுத்து போயிட்டு இருக்கான். ஒரு ரூம்ல போயிட்டு வாக்கி டாக்கில ஷாவை கூப்பிடுறான். ஷா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாரு. மறுபடியும் கூட்டிட்டே இருக்கான். ரெஸ்பான்ஸே இல்ல. இங்க ஆர்வமா நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு டென்ஷன் ஆகுறான். ஹாஸ்டேஜ் எல்லாம் 219ல வச்சிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு, என் ஒய்ஃபு கிட்ட பேசணும்னு சொல்ல அப்பயும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அதே சமயம் ஜெயிலுக்கு வெளியில ரிலேட்டிவ் எல்லாம் போராடிட்டு இருக்கிறத நியூஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோ அசிங்கமான வார்த்தையை சொல்லி என் உயிரையே பணையம் வச்சு இந்த வாக்கி டாக்கியை எடுத்துட்டு வந்திருக்கண்டா, எதனா பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே சமயம் வாக்கி டாக்கியை காணோன்ட்டு மலைமாடும் கூட இருந்தவனும் தேடிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ மலைமாடு கிட்ட வாக்கி எடுத்து போய் கொடுக்க போயிட்டு இருக்கான். அதை அப்பச்சி நின்னு பாத்துட்டு இருக்கான். இதை டேபிள்லயே வச்சுட்டு வந்துட்டுன்னு சொல்லி ஹீரோ கொடுக்குறான். அதுக்கப்புறம் அப்பச்சி ஒளி வச்ச போனை எடுத்து ஜெயில ஒர்க் பண்றவனுக்கு யாருக்கோ போன் பண்ணி ஏதோ சொல்றான். அவனும் நோட் பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோவுடைய ஒய்ஃப் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. ஜெயில இருக்கிறவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் யாரு இறந்தாங்கன்னு தெரியாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் கூட்டத்துல இருந்தவன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்ல எல்லாம் ஆம்புலன்ஸ் நோக்கி ஓடுறாங்க. ஹீரோவுடைய ஒய்ஃபும் சேர்ந்து ஓடுறாங்க. அந்த சமயம் லத்தி சார்ஜும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஹீரோவா இருக்குமோ தவிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. ஹீரோ இல்லன்னு தெரிஞ்ச ஒய்ஃப் அங்க இருந்து போக பாக்குறாங்க. உடனே ஒய்ஃபுக்கு வலி வருது. அதே சமயம் ஹீரோ நியூஸ்ல அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு மலைமாடை நோக்கி ஓடுறான். அவங்க கிட்ட போயிட்டு வாக்கி டாக்கிய கொடு, என் ஒய்ஃப் வெளியே மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மலைமாடு வாக்கி டாக்கிய கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ வாக்கி டாக்கில ஷா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஷா கமாண்டோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுங்க, ஹீரோவுடைய ஒய்ஃப் அந்த கூட்டத்துல தான் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள டிவில பாத்துட்டு இருக்கானுங்க. டிவி லைனை கட் பண்ணுங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்ல உடனே டிவி கனெக்ஷனை கட் பண்றாங்க. இங்க தடியடி நடந்துட்டு இருக்கு. அதுல ஹீரோடைய ஒய்ஃப் சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் ஒய்ஃப் அடிச்சிடுறாங்க. ஒய்ஃபு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. இங்க ஷாவும் மலமோட வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காங்க. டிவிக்கு என்னாச்சு, ஏன் ஓடல அப்படின்னு கேட்க ஒரு குடிகாரன் வந்து டிஷ்ல வந்துட்டான், அதனால ஓடல. சரி, என் தம்பி ஒய்ஃபுக்கு என்னாச்சு, அவங்க நல்லா தான் இருக்காங்க, முன்னெச்சரிக்கையா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கோம் சொல்ல என் தம்பி பேசணுமான்ட்டு ஹீரோ கிட்ட வாக்கி டாக்கிய கொடுக்குறான். ஹீரோ ஷா கிட்ட என் ஒய்ஃபு கிட்ட பேசணும், இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, இப்போ அவங்க கிட்ட பேச முடியாது. சரி, இப்போ நான் என் ஒய்ஃபை பார்க்கணும், இன்னும் 1 மணி நேரத்துல உன் ஒய்ஃப் கிட்ட கூட்டிட்டு போறோம், நீ ரெடி ஆகுன்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் மலைமாடு இல்ல, இங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, நீ போவானுடா தம்பி. வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கும்போது மலைமாடு யாராருக்கு அடிபட்டதுன்னு லிஸ்ட் கேட்டிருப்பான் போல. போலீஸ்காரங்க அந்த லிஸ்ட் கொடுக்காததுனால ஹாஸ்டேஜா இருந்த ஒருத்தவனை கொலை பண்ண போறாங்க. அப்ப அங்க இருந்த ஹீரோ நீங்க அவனை கொன்னுட்டீங்கன்னா எல்லா ஸ்குவாடும் உள்ள இறங்கிடுவாங்க, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல
கூட இருந்தவன் எனக்கு தெரியும்டா போடா வெண்ண அப்படின்ட்டு கொலை பண்ண போறான். காது மட்டும் வெட்டுங்க, இப்பதான் அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கோவமா இருக்கோம்னுட்டு. அப்ப மலைமாடு கூட இருந்தவன் ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு வந்து கணத்திலே அடிச்சு அப்ப நீயே வெட்டு, நீ தான் வெட்டணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரேஜ் மலைமாடு பிடிக்க ஹீரோ காதை வெட்ட போறான். தங்கிக்கிட்டே போறான், காதை வெட்டி. அதுக்கப்புறம் ஷாவும் அவங்க டீமும் அந்த அறுத்த காதை பாக்குறாங்க. இங்க ஹீரோ ரத்தமான கை கழுவிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஒருத்தன் வந்து மலைமாடு உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அங்க இருக்க பிங்க் பீஸை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மலைமாடை பார்க்க போயிட்டு இருக்கான். மலைமாடு அப்புறம் 3 பேர் நின்று பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ உள்ள வந்து என்ன அப்படின்னு கேட்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. ஹீரோவும் பயத்தை காட்டாம என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை ஹீரோ மாட்டிக்கினா என்னன்னு தெரியல. ஹீரோ கொஞ்சம் பயத்தோட என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். போலீஸ்காரங்க அடிப்பட்டவங்களுடைய லிஸ்ட் கொடுத்துருப்பான் போல. அந்த லிஸ்ட்ல 20 பேருக்கு அடிபட்டிருக்கு, 4 பேர் ஐசியூல இருக்காங்க. உன்னுடைய ஒய்ஃபும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அப்புறம் அந்த மொட்டையன் தான் அவன் ஒய்ஃப் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி போன்ல இருந்த வீடியோவை காமிக்கிறாங்க. ஒய்ஃப் அடிக்கிற வீடியோவை ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆகி நிக்க, நான் அவனை பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஷா மொட்டையனை கன்வின்ஸ் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. உள்ள வந்து மொட்டையன்கிட்ட பேசிக்கிட்டு தம்ம கொடுத்து தம் அடிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து இடுப்புல வச்சிடறான். நீ நவுந்தனா நான் குத்தி போட்டுருவோம் அப்படின்னு மலைமாடு சொல்ல, நீ இப்ப என் கூட வர. மொட்டையை கூட்டிகிட்டு மலைமாடு அண்டர் கிரவுண்டுக்கு போறான். அங்க எல்லா கைதியும் சுத்தி நிக்க மொட்டையை கூட்டிகிட்டு போய் ஹீரோ கிட்ட நிறுத்துறாங்க. ஆனா மொட்டைக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. மொட்டை கிட்ட அந்த வீடியோவை காமிச்சு, நீ தான் அடிச்சிருக்க, ஏன் அடிச்ச, இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, என்னை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கோவப்பட்டு மொட்டையனை அடிக்க போறாரு. உடனே மலைமாடு வந்து தடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வாக்கி டாக்கில அர்மாந்தோ கிட்ட பேசுறான். என் ஒய்ஃப் கிட்ட பேசணும், உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அர்மாந்தோ மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ அவ கன்சீவா இருக்கா, கன்சீவா இருந்த மயக்க மருந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அர்மாந்தோ அமைதியாவே இருக்கான், பேச முடியாம மூச்சிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு எதா இருந்தாலும் சொல்லி தொலைங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அர்மாந்தோ இப்ப சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கு, பேசாம நீ மலைமாடு கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்துரு அப்படின்னு அர்மாந்தோ சொல்றான். மலைமாடு விட மாட்டான்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃப் என்னாச்சு, உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அர்மாந்தோ யோசிச்சுட்டு, சாரி இவான், உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அதை கேட்ட ஹீரோ கதறி அழுகிறான். உடனே மலைமாடு வந்து கட்டி பிடிச்சி சமாதானம் பண்றான். அதுக்கப்புறம் அந்த மொட்டையனை எல்லா கைதிகளும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடியை தாங்க முடியாம மொட்டையன் ஹீரோவும் ஒரு போலீஸ் தான் உண்மையை சொல்லிடுறான். எல்லா கைதிகளும் சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் மொட்டையன், நீ உண்மையை சொல்லிடு, அவங்களை ஏமாத்தாத அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் திகச்சு போய் நின்ன ஹீரோ பாக்கெட்ல எடுத்து வச்சிருந்த அந்த பீங்க பீஸை எடுத்துட்டு போயிட்டு கழுத்துல குத்தி சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒய்ஃப் இல்லாத உலகத்துல நம்ம இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்றான். பண்ணும்போது உயிர் போகிற நிலைமையில பெல்ட்டை அறுத்துக்கிட்டு கீழே விழுந்துடுறான். ஒய்ஃப் நினைச்சு படுத்துக்கிட்டு இருக்க, அடுத்த சீன்ல ஒரு கார் வரதை காமிக்கிறாங்க. அதுல யார் வராங்கன்னு தெரியல. ஜெயில மலைமாடும் கூட்டாளியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மொட்டையும் சொன்னது ஒருவேளை உண்மையா இருந்தா அப்படின்னு கூட இருந்தவன் சொல்ல, நீ ஹீரோ கொலை பண்ணக்குள்ள பார்த்தல, அவன்லாம் அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் கார்ல வந்து அவன் மலைமாடு கிட்ட போய் பேசுறான். நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், என்கிட்ட எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு, ஒரு சில இதை மட்டும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அந்த மொட்டையம்பாடி எடுத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துக்கு வரான். அப்ப ஹீரோ சொல்றான், இந்த மொட்டையனை கொண்டது நான் தான், என் ஒய்ஃப் அடிச்சுட்டான் இவன், இப்போ என்ன பண்ண போறீங்க, ஸ்குவாடெல்லாம் உள்ள இறக்க போறீங்களா, இறக்குங்க, ஆனா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், இன்னும் நாங்க 1 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி ஆகணும், இல்லைன்னா இருக்கிற ஹாஸ்டேஜ் 3 பேரையும் கொலை பண்ணிடுவோம். உடனே ஹீரோவுக்கு கைதிகளை சப்போர்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச மலைமாடு, என்னடா இவன் பேசிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே நடிக்கிறான். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஹீரோவை மலைமாடு கழுத்து பிடிச்சி நெருக்கி, நான் இருக்குள்ள நீ பேசுவியா, இதுக்கப்புறம் பேசின உன்னை கொன்னுடுன்னு சொல்லிட்டு போறான். அடுத்து ஜெயிலே பரபரப்பா இருக்கு. மலைமாடு கூட இருக்கிறவங்க கிட்ட, இப்ப இருக்கிற இடத்த இருந்து ஹாஸ்டேஜை வேற இடத்த மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். கூட இருக்கிறவன் என்ன பண்ண போறேன்னு கேட்க, போடா வெண்ண, நான் சொல்றத செய்ய அப்படின்னு தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் வாக்கி டாக்கில போலீஸ் மலைமாடை தனியாக கூப்பிடுறாங்க. அவன் வர இடத்த ஒரு ஃபைல் ஏதோ கிடக்குது, அதை எடுத்து பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோ ஒட்டி அவனுடைய ரெசியூம்லாம் இருக்கு. அப்போ வாக்கி டாக்கில போலீஸ் ஒருத்தவன் பேசுகிறான், ஹீரோ ஒரு ஜெயில் கைதி இல்லை, அவன் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்ல, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதையா இப்போ சொல்றீங்க, விஷயம் பெருசாகி போய்கிட்டே இருக்கு, உனக்கு இன்னும் கவர்மெண்ட் ஆஃபர் இருக்கு, இன்னும் நீ 1.5 வருஷத்துல வெளியே வந்துடலாம், ஹீரோவை மட்டும் முடிச்சு விட்டுரு அப்படின்னு போலீஸ் சொல்ல, மலைமாடு முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் மலைமாடு 3 பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. மலைமாடு கூட
இருக்கிறவங்க சொல்றான், மலைமாடு அவன் ஏமாத்திட்டான், அவனை உயிரோடவே விடக்கூடாது, போலீஸ்காரங்களுக்கு இவன் பேர்ல ஏதோ பிரச்சனை போல, அதனால தான் அவனும் போட்டு கொடுத்துட்டான். உடனே அப்பச்சியும் போலீஸ்காரங்களை நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அப்பச்சி ஒரு ரூமுக்கு போயிட்டு இருக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிறான். அதே சமயம் உள்ள இருக்க கைதிங்க எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற பொருளை வச்சு ஆயுதமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா ஏதோ நடக்க போகுது போல. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்துட்டு இருக்க ரூம்ல மலைமாடு கதவை திறந்து வரான். வா போலாம் அப்படின்னு கூப்பிட, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, பொறுமையா போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவை சைலண்டா கொலை பண்ண போறானோ போல மலைமாடு கண்ணை காட்ட கூட வந்தவன் வெளியே போயிடுறான். அதே சமயம் ஷா ஒரு ஸ்லிப் எடுத்துட்டு வந்து கமாண்டோ கிட்ட கொடுக்குறாரு. உடனே கமாண்டோ ஒரு மேப் பிரிச்சு ஸ்கெட்ச் போடுறாங்க. ஸ்குவாட் எல்லாம் உள்ள இறங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் காமிக்கிறாங்க. உள்ள மலைமாடும் ஹீரோவும் தம் அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா எங்களை உள்ள நடிச்சு ஏமாத்திட்டு இருந்தல, உன் ஒய்ஃப் இறந்ததுனால தான் மாறி போச்சு, ஆனா வாழ்க்கை அப்படிதான் இருக்கும்னு மலைமாட சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் ஒரு கத்தி எடுத்து கையில வச்சிருக்கான். ஹீரோ குத்த போறான்னு பார்த்தா ஹீரோ கிட்ட கொடுத்து, உன்னை போலீஸ்லாம் கொலை பண்ண சொன்னாங்க, ஆனா நான் பண்ண மாட்டேன், ஆனா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஆனா உன் கூட இருந்தா நீ சொல்லியிருக்க மாட்டல. ஒரு சென்டிமெண்டா பேசிட்டு வெளியே வரான். அதுக்கப்புறம் டிவி ஓடுதுன்னு கைதிகளும் கத்திட்டு இருக்க மலைமாடு ஹீரோ எல்லாரும் சேர்ந்து வந்து டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்த அப்பச்சி அங்க இருக்க 3 பேரையும் கொலை பண்றான். மலைமாடு போலீஸ் டீலிங்கு ஒத்துக்காததுனால நம்ம அப்பச்சி கிட்ட பேசியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அப்பச்சி டீம் கலவரம் பண்றாங்க. அதே சமயம் ஸ்குவாட் உள்ள இறங்க போறாங்க போல. பவ குண்டா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கைதிகளை அங்கும் இங்கும் ஓடிட்டு இருக்க அப்பச்சி மட்டும் ஒரு இடத்த உட்காந்து பார்த்துட்டே இருக்கான், நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஹீரோ படிக்கட்டுல ஓட அந்த ஹேண்ட்மேடு துப்பாக்கி வச்சு சுடுறான். அதுல இருந்து வந்த கத்தியும் ஹீரோ மேல குத்துது. உடனே ஹீரோ கீழே விழுந்துட முன்னாடி ஓடின மலைமாடு திரும்பி வந்து ஹீரோவை தூக்கி படுக்க வைக்கிறான். அதே சமயம் ஸ்குவாட்லாம் ஏதோ வயரை போட்டுட்டு இருக்காங்க. மலைமாடு ஹீரோவை பார்த்து சொல்றான், டேய் செத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மலைமாடு மேலே ஒரு குண்டு வந்து பாயுது. அது யாருன்னு மலைமாடு பார்க்க அப்பச்சி திரும்பி ஓடுறான். அதுக்கப்புறம் அப்பச்சியை பார்த்து மலைமாடு கிட்ட போக மறுபடியும் ஷூட் பண்றான். மலைமாடு இறந்துட்டான். ஸ்குவாட் எல்லாம் ஒயர் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, உள்ள இறங்கி வராங்க. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்குவாட் எல்லாம் உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அடிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஷா குரல் மட்டும் கேக்குது, இந்த மிஷன் சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சு. சொல்லும் போது மலைமாடு காமிக்கிறாங்க. மலைமாடு இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு போகும்போது அப்பச்சியும் காமிக்கிறாங்க. அப்பச்சியை கைதி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஷா ஹியூமன் ரைட்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அர்மாந்தோ இப்படி நடந்ததுக்காக என்னை மன்னிச்சிடு யுவான் அப்படின்னு சொல்லிட்டு 211 போய் பாக்குறாரு. அங்க ஹீரோடைய மோதிரம் கிடக்குது. அந்த மோதிரத்தை எடுத்து கையில வைக்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. லாஸ்ட் வரைக்கும் மலைமாடு தான் வில்லன் காமிச்சிட்டு இருந்தா வில்லனுக்கு உள்ள இருந்த பாசத்தையும் காமிச்சிட்டாங்க. சரி மக்களே, இந்த படம் எப்படி இருந்தது? நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.